இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய ஹீரோக்கள் படம் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூப் சேனல்லையும் சரி, சோஷியல் மீடியாலயும் சரி வந்து நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தீபாவளிய வந்து நல்லா இல்ல. இந்த தீபாவளி வந்து மொக்கையா இருக்கு. பெரிய ஹீரோக்கள் படம் எதுவுமே வரல அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா நீங்க ஒண்ணு திங்க் பண்ணி பாருங்க. பெரிய ஹீரோக்கள் படமே வந்து எந்த அளவுக்கு வந்து ரீசன்ட் டைம்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு. கடைசியா வந்த விஜய், அஜித், ரஜினி இவங்களோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படின்னா வந்து ஒண்ணு அவங்க ஃபேன்ஸ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். மத்தபடி பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படின்னா வந்து டவுட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய நடிகர்கள் படம் வந்து வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு லாஜிக் அப்படின்னு தெரியல. ஒருவேளை தியேட்டர் ஓனர்ஸ் வந்து சொன்னாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா விஜய், அஜித் படம்லாம், ரஜினி படம்லாம் வந்தா வந்து பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு. ஆனா வந்து மத்த ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இப்போ வர 3 படங்கள்ல வந்து எந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஓரளவுக்கு கன்டென்ட் நல்லா இருக்கிற படம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு இதுதான் வந்து ஃப்யூச்சர். இத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து இந்த தீபாவளி மட்டும் இல்ல. அடுத்த தீபாவளி போக போக பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் வந்து இந்த மாரி வராது. ஸோ இவங்க தான் வந்து அடுத்தது ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா. இந்த மாரி ஹீரோக்களோட படங்கள் தான் வந்து அடுத்தடுத்த தீபாவளிக்கு, பொங்கலுக்குலாம் வரும். ஸோ இத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கணும். இந்த மாதிரி தான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விஜய் படமோ, அஜித் படமோ, சூர்யா விக்ரம் படமோ வந்து தீபாவளிக்கு வந்திருக்கும். அப்போ வந்து விஜயகாந்தா இருக்கட்டும், ரஜினி கமலா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து பெரிய ஹீரோக்களா இருந்தாங்க. அன்னைக்கு இவங்க படங்கள் வரும்போது கூட இப்படி தான் வந்து பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இவங்க வளர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் பிரதீப்பா இருக்கட்டும், துருவ் விக்ரமா இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அவங்க சின்ன ஹீரோவா வந்து தீபாவளிக்கு வராங்க. ஒருவேளை இந்த தீபாவளிக்கு அவங்க படம் ஹிட் ஆகி இன்னொரு 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய ஹீரோக்கள் ஆனாங்கன்னா, அப்போ வந்து அவங்க தான் வந்து பெரிய ஹீரோ. இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்காம சும்மா வந்து சோஷியல் மீடியாலயும் சரி, இல்ல யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி, பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஹீரோக்கள் இல்லன்னா தீபாவளியே இல்ல. இந்த தீபாவளியே வேஸ்ட்டுன்ற மாரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த தீபாவளிக்கு வந்து பெரிய ஹீரோக்கள் படம் இல்லாதது நல்லதுன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல பெரிய ஹீரோக்கள் படத்த மிஸ் பண்றீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.